ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி சொல்லணுன்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை ஃபன்னான வேலை சொல்லியிருப்பாங்க. அதோட சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். இந்த பாட்டோட எண்டிங்லேயே ஒரு சூப்பரான ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் லிங் நாட்டோட அரசியான நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இப்போ இந்த கதையை சொல்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஆற்று தண்ணியில் விழுந்திருப்பா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் தான் அவளை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதுக்கப்புறம் இவ கோமாக்கு போயிட்டு இப்போ தான் கண் முழிச்சிருக்கா. இதில் இவளுக்கு பழசெல்லாம் வேற மறந்துருச்சு. ஸோ இவ தண்ணியில் விழுந்ததுக்கு யார் காரணம், யாராவது இவளை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களான்ட்டு இவளுக்கு ஒரே யோசனையாகவே இருக்கு. இதில் இவ மேக்ஸிமம் சந்தேகப்படுறதே இவளோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அவனை தான். அவனை பார்க்கறக்கு அழகாக இருப்பான், ஆனால் அவன் நடந்துக்கிறதுல பார்த்தா ஏதோ முட்டாளடதான் இவளுக்கு தோணுது. இவ இப்போ சந்தேகப்படுறாள். அதுக்கான காரணமே என்னன்னா, அவன்கிட்ட ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். அந்த வாசனை இவன் அந்த தண்ணிக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடியே இவளுக்கு அடித்த மாதிரி இவளுக்குள்ள ஒரு தாட் இருக்குது. அதனால தான் அவன் மேலே ரொம்ப டவுட் படுறான். ஆனால் வேலைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு கேட்டால் இவ விழுந்ததுக்கப்புறம் அவன் தான் வந்து காப்பாற்றினான்ட்டு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியே இவ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வரான். இவ ஆக்சுவலாக ஒரு தண்ணி பக்கம் நின்று தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாளா, இவ எங்கே மறுபடியும் அந்த ஆற்று தண்ணிக்குள்ளே விழுந்துட போகிறாளோன்ட்டு. அவன் கத்திட்டே அரசி பார்த்துட்டு காமெடியாக ஓடி வர, இவ பாட்டுக்கு நல்லா தான் நின்றுட்டு இருந்திருப்பா. இவன் கத்துறதுலேயே அவள் விழ போயிடுறா. அப்புறம் எப்படியோ வந்து அவளோட ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டான். ஆனால் அவன் பிடிக்கும் போது இவளுக்குள்ள ஒரு தாட்டு, இதுக்கு முன்னாடி அவன் தண்ணிக்குள்ளே விழுந்தாள்ல, அப்போ இவன் தான் தள்ளி விடுற மாதிரி அவளுக்கு ஒரு மெமரி சாட்டை வந்துட்டு போகுது. ஸோ ராணி என்ன முடிவு பண்ணுறான்னா, அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கலான்ட்டு. ஸோ அவனை விலக்கி வைக்கிறதுக்கு ஒரே சான்ஸ், முதல்லலாம் ராஜா தானே கான்கியூபன் வச்சுப்பாங்க, ஆனால் இப்போ இவ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அதுக்காக பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டா. அவங்களாம் வர இந்த ராணியோட ஹஸ்பண்டை பார்க்கணுமே, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸாக வராங்கல்ல, அவனுங்களே ஒவ்வொருத்தரும் அவனுங்களை பற்றி குறை சொல்லிட்டு போயிடுறாங்க. ராணிக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ அந்த ராணியோட ஹஸ்பண்ட், இவனுங்களாம் மொக்கையாக இருக்கானுங்க, என்னோட பாடிகார்டு லெவலுக்கு கூட இவனுங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்ல, அப்போ இந்த ராணி ஹஸ்பண்டோட பாடிகார்டு உள்ள என்ட்ரு ஆகிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஃப்ளாட் ஆயிட்டா. அவங்ககிட்ட போய் ராணி பேச போக இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறான், அவன் ஒன்றும் பார்ட்டிசிபெண்ட் இல்லை, அவன் என்னோட பாடிகார்டுன்ட்டு. அதனால ராணி என்ன பண்ணுறான்னா, ஓ அப்படியா, சரி நீ இனிமேல் எனக்கு பாடிகார்டாக இருக்கியான்ட்டு ஹஸ்பண்டோட பாடிகார்டை அவளுக்கு பாடிகார்டு ஆக்கிட்டான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸாக வந்தானுங்கள, அவனுங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த ஹீரோ தான் அப்படி சொல்ல வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனால் இவனுக்கே எதிர்பாராத ட்விஸ்ட்டு, இவன் பாடிகார்டே இவனுக்கு வந்து எதிரியாக நின்றுட்டான். அவன் பார்க்குறான், என் லவ்வுக்கு நீயாடா எதிரின்ட்டு. ஆனால் அந்த பாடிகார்டு சொல்கிறான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அரசே, நான் என்றைக்குமே உங்களுக்கு லாயலாக இருப்பேன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் அவளோட அசிஸ்டண்ட்டையும் காட்டினாங்கன்னா, அந்த பொண்ணு கேட்குறான், நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டையே சந்தேகப்படுறீங்களா, ஆனால் அவரோட பாடிகார்டே செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை அந்த பாடிகார்டு உங்கள் கிட்ட ஸ்பையாக வேலை செஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறான், நான் எதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும் தான் அவனை செலக்ட் பண்ணேன், அப்படியே ஸ்பையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் விடு, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசி சொல்கிறா. ஆனால் அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு அரசி தானே, அவளை அட்டாக் பண்ண ஏதோ ஒரு கில்லர் வரான். அவன் யார் அனுப்பிச்சாள்னு தெரில. ஆனால் அவன் போகும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டா. அதனால அவளை அவன் அட்டாக் பண்ண போக கரெக்டாக இந்த பாடிகார்டு வந்து அவளை காப்பாற்றிட்டான். ஆனால் அப்போ வந்து இந்த கில்லர் எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஸோ இந்த பாடிகார்டு என்ன பண்ணுறான்னா, இவன் காப்பாற்றின அந்த அசிஸ்டன்ட் பண்ண அப்படியே கீழே தள்ளி விட்டு அந்த கில்லரை சேஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த கில்லர் ஸ்ட்ரைட்டாக எங்கே போவான், அரசியை தாக்க தானே. ஸோ அவன் அரசியை தாக்க போக அப்போ ஹீரோயிசமாக என்ட்ரு ஆகிறான் அவளோட ஹஸ்பண்டு. அவளை குத்த வந்த கத்தியை அவன் கையால் பிடிச்சிக்கிறான். அப்படியே அந்த கில்லரை தள்ளி விட கரெக்டாக அப்போ அந்த பாடிகார்டு அங்கே வந்துடுறான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கில்லரை அவன் மாட்டிக்கிட்டா, அவனை யார் அனுப்பிச்சாங்க அதெல்லாம் சொல்லணும்ல. அதனால் அவன் அங்கேயே வெஸ்ட்டை கொடுத்துட்டு இறந்துடுறான். ஸோ அவனை யார் அனுப்புனாங்கன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ வேற அரசியோட ஹஸ்பண்டு கையில் காயமாயிருச்சா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது. இவனை நம்ம சந்தேகப்பட்டோமே, ஆனால் இவன் இப்போ நம்மளை உண்மையிலே வந்து காப்பாற்றிருக்கானே, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு அவளுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு. ஆனால் அவன் மேலே பரிதாபப்பட்டு, சரி ஓகே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறான். எனக்கெல்லாம் நீங்கள் பேசினாலே போதும், நான் ரெக்கவர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அரசிக்கிட்ட மேலும் மேலும் ஃப்ளாட் டைலாக போட்டு பேசிட்டு, நீங்கள் என்னோட உண்மையான மனசை புரிஞ்சுக்க கான்கியூபன் வைக்க பார்க்குறீங்களேன்ட்டு அவன் லைட்டாக அங்கே ட்ராமா போட, அரசிக்கும் அவனை பார்க்க லைட்டாக பாவமாக தான் இருக்குது. அதனால்
சரி சரி உன் ஆசைப்படி இனிமேல் நான் கான்கியூபனை செலக்ட் பண்ணல ஓகேவான்னு கேட்க இவன் குசியாயிடுறான். அப்படியே லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வர அவளுக்கு இவன் பக்கத்தில் வரும்போது அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க இருந்து ஓடிடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியோட ஹஸ்பண்ட் அவங்க முன்னாடி ஏதோ முட்டாளாட்ட சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் நடந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் ஆக்சுவலாக ரொம்ப புத்திசாலி தான் போல, நல்ல வீரனு கூட. அவன் அந்த பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த கில்லரோட உடைமைகள்லாம் நம்ம செக் பண்ணணும், அவன் யார் கடந்து வந்திருக்கான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு. இவன் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பாடி கார்டு என்னமோ ரொம்ப பெரிய கடமை உணர்ச்சியில், அரசி நான் உங்களை காப்பாற்ற தவறிட்டேன், எனக்கான தண்டனைகள்லாம் நீங்கள் கொடுங்கன்ட்டு நிறைய குச்சிக்கெல்லாம் உடம்புல கட்டிட்டு வந்து அரசி முன்னாடி மண்டிடுறான். ஆனால் இங்கே பிரச்சனையே அந்த பயபுள்ள அவனோட ஆர்ம்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்து உட்காந்துருக்க. அரசி பார்க்குறான், இவன் வேற நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான்னுட்டு, எப்பா நீ மன்னிப்புலாம் கேட்க வேணாம், எனக்கு நல்ல பாடி கார்டாரு அது போதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இன்னொரு பக்கம் அரசியோட ஹஸ்பண்டை கேட்டாங்கன்னா அவன் புலம்பிட்டு இருக்கான், அரசி என்னை கண்டுக்கிறதே இல்லைன்ட்டு. அவன் ஒரு பிளான் பண்ணியிருப்பான், பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அரசி இங்கே வர சொல்லுன்னு அனுப்பியிருப்பான். ஆனால் திரும்பி வர்றது என்னமோ பாடி கார்டு மட்டும்தான். அதனால இவன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் அரசியை கூப்பிட்டலாம் அரசி வள்ளியான்ட்டு. அப்போ அங்கே அரசி என்ட்ரு ஆகுறா. ஆக்சுவலாக வரதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடி கார்டு வந்திருப்பான். பட் இவன் நல்லா தானே இப்போ சண்டை போட்டுட்ருக்கான், அதனால் ஓகே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரசி திரும்பி போக இவன் அப்படியே போகாதீங்க அரசி நில்லுங்கன்னு சொல்லிட்டு வர ஒரு கட்டத்தில் அப்படியே தடுக்கி விழுந்து 2 பேருக்கும் அப்படியே கண்ணும் நோக்கியா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினுக்கு அவன் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வர அவளுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவன் தனியாக உட்காந்து அரசியை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பாடி கார்டு வந்து கூப்பிட அந்த அரசியோட ஹஸ்பண்ட் போய் நிறையா ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதோ ஒர்க்லாம் முடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாடி கார்டு கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் நீ அரசி கிட்ட கொடுத்துருன்னு சில ஃபைல்ஸ் மட்டும் கொடுக்குறான். ஆனால் அந்த பாடி கார்டு தெரியாமல் தப்பா அவன் எதெல்லாம் கொடுக்க வேணான்னு சொன்னானோ அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் அரசி முன்னாடி வச்சிடறான். அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய குற்றச்சாட்டுகளாட்ட இருக்குது. இப்போலாம் அரசர் எங்களை பார்க்க வரதே இல்லை, இப்போலாம் அரசு நிர்வகிக்கிறவங்க ரொம்ப லேசி ஆகிட்டாங்க மாதிரி அதில் எழுதியிருக்க. இவ கோவப்படுறா, நான் என்ன அவ்வளோ சோம்பேறியாகிட்டேன், என்ன நம்ம நாட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து தெரிஞ்சுக்கலான்னு தான் இவ்வளோ நாள் நான் கோர்ட்டுக்கு போகல, ஆனால் இப்போ சொல்லிட்டாங்கல்ல நான் கண்டிப்பாக போகிறேன்ட்டு அரசி அங்கே கிளம்ப இந்த விஷயத்த ரொம்ப பதட்டமாக வந்து பாடி கார்டு அரசியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அரசி அங்கே போகக்கூடாது, அதை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு தெரில. ஸோ இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அரசி அந்த கோர்ட்டுக்கு போகிறத எப்படியாச்சும் தடுக்கணும்ன்ட்டு. ஆனால் இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல. கடைசியில் வந்து அந்த பாடி கார்டு சொல்கிறான், அரசி நில்லுங்க, ஒரு அதிர்ச்சியான செய்தி, உங்கள் ஹஸ்பண்ட் நம்ம வேலைக்கார பொண்ணோட ஓடி போகிறான்னு சொல்ல இதெல்லாம் கேட்கறக்கே காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இன்னொரு பக்கம் அரசியோட ஹஸ்பண்டை காட்டினாங்கன்னா நம்ம அவளை போகிறத தடுக்கலான்ட்டு பொய் சொன்னாலும் அவள் நிற்கல. அதுவும் நான் ஒரு பொண்ணோட ஓடி போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் அவள் திரும்பி வரலன்னா என் மேலே அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூரை மேலே ஏறி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அரசி வந்துடுறாங்க. அரசியை பார்த்தோன்னே இவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போனா அரசிக்கு என் மேலே அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷத்தில் எந்திரிச்சு நிற்க பயபுள்ள கூரை மேலே தானே ஏறி நின்றுட்டு இருந்துச்சு, அப்படியே தடுக்கி விட்டுருச்சு. இப்போ அவன் கீழே விழ யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு தான். ஹீரோயினை விட இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி செம ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹஸ்பண்ட் அரசி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்களே எதுக்கு திரும்ப வந்தீங்கன்னு அவன் அப்பாவி பிள்ளையாட்ட கேட்க அரசி திட்டுறா, நீ ஒரு பொண்ணு கூட ஓடி போகிற அளவுக்கு நீ போய் சொல்லியிருக்க, அப்படி அந்த கோர்ட்டுக்கு நான் போகிறத நீங்கள் தடுக்கணும் தானே நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு இவ கேட்க அப்போ இந்த ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், என்னன்னா இந்த மாதிரி அரசனாலே நிறைய அரசியல் காரணங்கள் போர்லாம் வரும்ல, அந்த மாதிரி பல சூழ்நிலைகளுக்கு அப்புறம் ஒரு அரசரோட ரீப்ளேஸாக தான் நம்ம ஹீரோயின் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த அரசு எப்பயுமே கோர்ட்டுக்கு போனால் திரைமறைவில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போனா மினிஸ்டருங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கிறது ஒரு பொண்ணுன்னு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாமல் அந்த மினிஸ்டர் கூட இவங்க பேசவும் மாட்டாங்க, அசிஸ்டண்ட்டே பேசி சமாளிச்சுப்பான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே அரசருக்கு பதிலாக ஒரு அரசு ரீப்ளேஸ் ஆயிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல இவன் ரீப்ளேஸ் ஆகி இப்போ அரசிக்கு உதவியாக இருக்கான். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ஓ எல்லாரும் நமக்காக தான் இவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்ட்டு. இதில் அந்த ஹஸ்பண்ட் வேற, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அரசி, நான் என்றைக்குமே உங்களுக்கு லாயலாக தான் இருப்பேன், என்றைக்குமே உங்கள் பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்ல நம்ம அரசிக்கு அது லைட்டாக டச் ஆயிடுது. இன்னொரு பக்கம் அந்த பாடி கார்டே அசிஸ்டன்ட் பொண்ணையே காட்டினாங்கன்னா அவங்க உட்காந்து இவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற அந்த பாடி கார்டு மேலே கோவமாக இருக்கால, அன்னைக்கு அவளை காப்பாற்றிட்டு கடைசியில் தள்ளி விட்டு ஓடிருப்பான். பட் அவங்க 2 பேருக்குள்ளேயும் லைட்டாக ஏதோ லவ் ரூட் ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் திரைமறைவில் தான்
உட்காந்துப்பாங்க. வழக்கம் போல் அந்த அசிஸ்டண்ட் ஏதாவது பேசி சமாளிச்சுப்பான். ஏன்னா இவங்க வாய்ஸ் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அங்கே உட்காந்துருக்கிறது ஒரு பொண்ணு தான்ட்டு. அதே மாரி ஏதாவது சமாளிக்க முடியாத மாதிரி போக அப்போ ஜெனரல் லீன்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவருக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியும். அதனால் அவர் வந்து நம்ம அரசரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் அந்த ஜெனரல் லீ காட்டினாங்கல்ல அவங்க தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா ஹீரோயினோட பர்த்டே போல். இதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் நின்று பார்க்குறான். அச்சோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், இன்றைக்கி அவங்களோட பர்த்டேங்கிறதே மறந்துட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் மற்றவங்கள பிடிச்சி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இன்றைக்கி அரசியோட பர்த்டேக்கு ஏதோ சூப்பரான கிஃப்டாக கொடுக்கணும், அதுக்கு சொல்லுங்கன்ட்டு அவங்க எவ்வளோ ஐடியா கொடுத்தாலும் அதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல. இவங்களே கேட்குறாங்க, அடே இப்போ உனக்கு என்ன தான் ஐடியா வேணும்ன்ட்டு. அப்புறம் தான் இவன் தாட்டை யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் யோசிக்கிறான். அது என்னென்னா இப்போ அரசி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அப்போ தரையிலலாம் நிறைய பனி பொழிஞ்சிருக்கு. எதுக்கால அவங்க ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அரசி அங்கே வந்தோடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அரசியோட கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அரசிக்கு நிறைய இந்த பறவைகள்லாம் கத்தும்ல அந்த இனிமையான ஓசையாட்ட அதெல்லாம் கேட்குது. மொத்தத்தில் அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருக்க மாதிரி அந்த ஹஸ்பண்ட் செட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் என்னதுன்ட்டு அரசி கேட்க அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வரைக்கும் இவங்க அரசியாக இருக்கப்ப அவங்க அந்த ஒரே இன்டோருக்குள்ளே தான் இருக்க முடியும், வெளியெல்லாம் போய் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 சீசன்ஸ் வரும்ல அதெல்லாம் அவங்களால என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா பனி பொழியிறது, பறவைங்களோட சத்தம், நிலா, அப்புறம் இந்த அட்மாஸ்பியர்ன்ட்டு 4 சீசனும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியரை அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். அதையே அவன் கிஃப்டாக கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதில் முதல்லலாம் கேக் வெட்ட மாட்டாங்கல்ல, ஆனால் அப்போ ஏதோ செஃப் மூலமாக கேட்டு அவன் கேக்குன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் பர்த்டே அன்னைக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் அரசிக்காக கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அரசிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க. அந்த கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க லிப்ஸில் ஒட்டி இருக்குல்ல அந்த க்ரீம், அதை எடுத்து இவன் சாப்பிட அப்படியே அங்கே ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியர் உருவாகுது. இவனும் அரசியை கிஸ் பண்ணலான்னு போக அப்போ டக்குன்னு அவங்க எந்திரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ இந்த கேக் வந்து ஏதோ மாவில் செஞ்சதாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த மாவில் ஏதோ கலப்படம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அதெல்லாம் விசாரித்து பார்த்ததில்ல. ஸோ அந்த மாவு சப்ளையில் அந்த ஜோஸ்வானுங்கிற ஆள் தான் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கிறது கடைசியில் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் ஒரு பெரிய ஆள் ஜோன்னு ஒருத்தன், அவனோட சொந்தக்காரன் தான் இந்த ஜோஸ்வான். ஸோ இவன் மேலே ஆக்ஷன் எடுத்தால் பின்னாடி ஏதாவது அரசியல் ரீதியான பிரச்சனை வருமோன்ட்டு அரசிக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ அந்த குழப்பத்தில் அவங்க இருக்க அப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறான், நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனால் எதுனாலும் உங்கள் ஹார்ட் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்ல கடைசியில் அரசி வந்து அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் லைட்டாக ஹஸ்பண்ட் மேலே ஃபீலிங்ஸ் வருதுல்ல. அப்போ இந்த ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்து, நம்ம அமைச்சர்கள்லாம் உங்கள் கிட்ட சொன்னாங்கல்ல நம்ம அரசுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்ட்டு, நம்ம அதுக்கான ஏற்பாடு ஏன் பண்ண வேணான்ட்டு அவன் நைஸாக ஃப்ளர்ட் டைலாக் போட்டு பார்க்க ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இப்படியே நாட்கள் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்குது லவ் அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்க. அப்போ தான் இவங்க கிஸ் பண்ணலான்னு வருவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு தடை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜோன் ஒருத்தனை காட்டினாங்கல்ல அவன் அவங்க நாட்டுக்கு வந்திருக்கான். இதனால ஹீரோயினுக்கு புரியுது அந்த ஜோஸ்வான் மேலே இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல அது ரீசனாக தான் இவன் வந்திருக்கான்ட்டு. ஆனால் அவன் ஸ்ட்ரைட்டாக அப்படி எதுவும் டீல் பண்ணல, இவங்க கூட இருக்க நல்வுறவை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தான் டீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவனுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது அரசர் தான், அரசு இருக்காங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஸோ அரசர் வந்து அன்னைக்கு தண்ணிக்குள்ளே விழுந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தகவல் பரவி இருக்கு. அதனால தான் அவங்க திரைமறைவில் இருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் இவனுக்கு அந்த விஷயத்தில் ஏதோ டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அவன் கோர்ட்டில் வந்து பார்க்குறான், எப்படி இருந்தாலும் அரசி பேச மாட்டாங்களா, அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அவனோட டவுட் வந்து இன்னும் எச்சாயிட்டே இருக்குது, இதில் ஏதாவது பின்னாடி விஷயம் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அரசரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போயிடுறான். அரசரே உங்கள் உடல் நிலைமை இப்போ எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால தான் நான் மருத்துவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் கையை மட்டும் காட்டுங்க அவங்க செக் பண்ணிக்கிட்டோன்ட்டு இவன் சொல்ல திரைமறைவுக்கு பின்னாடி வந்து அரசு யோசிக்கிறா. இப்போ அவள் கையை நீட்டினா அது ஒரு கேர்ளோட கைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அவன் ஹீரோயினை லைட்டாக தள்ளி அவன் கையை வெளியே நீட்டுறான். அந்த மருத்துவரும் செக் பண்ணி பார்த்துட்டு அரசரோட உடல்நிலை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்பயும் அந்த ஜோக்கு சந்தேகமாக தான் இருக்குது, இப்போ அரசரோட உடல்நிலை நல்லா இருக்குன்னா அவர் ஏன் இன்னும் அந்த திரைமறைவுக்கு பின்னாடியே இருக்காங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் அரசியும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டினாங்கன்னா அவங்க இப்போ க்ளோஸாக நின்றுட்டு இருக்க. அவங்களுக்குள்ளே அப்படியே அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிக்குது. அங்கேருந்து அசிஸ்டண்ட்டும் இவங்க 2 பேரும் அப்படியே தனியாக விட்டுடலான்ட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஃப்ளர்ட் டைலாக் சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண அப்படியே அவங்க அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே ஹீரோயினோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அவங்க மெஜஸ்டியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஹீரோயின் போய் ஆகணும்ல. அப்போ போயெல்லாம் திரைமறைவுக்கு பின்னாடி உட்கார முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எப்பயுமே மாஸ்க் போட்டு தான் எல்லோரும் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இது நல்ல காரியம் தானே. இவங்களுக்கு வசதியாக போச்சுன்னு மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஒரு பாயாட்ட தான் ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா. ஸோ யாருக்கும் பெருசாக சந்தேகம் வரல. அப்போ அங்கே ஹீரோவும் அந்த பாடி கார்டுமே அவங்களும் அந்த மாதிரி மாஸ்க் போட்டு என்ட்ரு ஆகுறாங்க. யாருக்கும் அந்த மாஸ்க் போட்டிருக்கனால யார் என்னென்னலாம் தெரியாதுல்ல. இவன் பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் போலேன்ட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. அப்போ அங்கே ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு விழப்போக ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். இதை பார்த்தோன்னே அரசிக்கு பொசசிவ் ஆயிடுது. அதனால் அவங்க அங்கே நடந்து வந்து அவங்க ஆக்சுவலாக பாய் கெட்டப்பில் இருக்காங்க. ஆனால் அது பொருட்படுத்தாமல் ஹீரோ கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் இப்படி போகும்போது அந்த ஜோக்கு சந்தேகம் வருது. என்னடா அது அரசர் முன்னாடி பார்த்ததை விட இப்போ உயரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், நம்ம அரசரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும்ன்ட்டு. அதனால் அந்த அசிஸ்டண்ட்டும் அரசியோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் லைட்டாக பேசி பார்க்குறான், நீ ரொம்ப அழகாக இருக்கே அந்த மாதிரி. ஆனால் அவள் அதுக்கெல்லாம் விழலை. அப்போ கரெக்டாக அந்த பாடி கார்டு வந்துடுறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ ஓடிட்டுருக்குல்ல. அதுக்கப்புறம் அரசி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஜோக் சந்தேகமாக இருக்குல்ல. அதனால் இவன் கேஷுவலாக மீட் பண்ண மாதிரி போகலான்ட்டு அரசரே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அவன் மீட் பண்ண போகிறான். அப்போ திரைமறைவிலேருந்து அரசி வெளியே வராங்க. இவனும் இது யாருன்னு கண்டுபிடிச்சலான்னு யோசனையில் இருக்க. அப்போ அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஹீரோ. என்னன்னா அரசியோட ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்திருக்கும், இந்த ஜோவோட நடவடிக்கை சரியில்லை, அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்ட்டு. அதனால தான் அரசி அங்கே அனுப்பி வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருக்கான். இப்போ கதவுக்கு வெளியே நின்று அரசி வந்து பார்க்குறா. இவங்க இன்னும் மாட்டிட்டானா என்ன பண்ணுறது, ஒருவேளை அந்த ஜோ இவன் அரசர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு இவ பதட்டத்தோடு வந்து நிற்க. அப்போ தான் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா அந்த ஜோ அரசர்கிட்ட மண்டிடுறான். அரசரே, நான் உங்களை முன்னாடி பார்த்த மாதிரியே இப்பயும் அதே அளவு ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் மண்டிட்டு வணங்கிட்டு இருக்க. அங்கே தான் ஹீரோயினுக்கு பெரிய ட்விஸ்டே வருது. உண்மையான அரசரே இவளோட ஹஸ்பண்ட் தான். அப்புறம் எதுக்காக அவன் வந்து இப்படியெல்லாம் போய் சொல்லணும், இவ தான் அரசின்னு சொல்லணும், இவ வந்து வேற ஒருத்தருக்கு ரீப்ளேஸாக தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் விடையை சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு சூப்பரான ட்விஸ்டோட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye-bye.